friends, welcome to Untitled Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிருங்க. கூடவே bell icon-ஐயும் click பண்ணிருங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான non-veg ரெசிபி பார்க்க போறோம். சிக்கன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிக்கன் கோலா உருண்டை தனியா ஆயில்லையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழம்பும் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபியூச்சர்ல கோலா உருண்டை ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு டிஃபன் ஐட்டம் மட்டும் இல்ல ரைஸ்க்கு ஊத்தி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு மீடியம் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். பல்ஸ் மோட் அல்லது லோ ஸ்பீடில் அந்த மிக்ஸியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா சுற்றும். அந்த கறியும் நல்லா மின்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கும். இப்போது நம்மளோட கறி ரெடி ஆயிடுச்சு. அந்த மின்ஸ் பண்ண மீட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான பவுடர் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும். அடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ண மின்ஸ் சிக்கன் கூட மசாலா பவுடரில் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம குழம்புலையும் மிளகாய் தூள் சேர்ப்போம், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். நம்ம குழம்புலையும் உப்பு போடுவோம், அதனால் அந்த உப்பு இந்த கோலா உருண்டையில் கண்டிப்பாக இறங்கும். அப்போ ரொம்ப உப்பாயிரும், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அடுத்து நம்ம பொட்டுக்கடலையும் சோம்பும் சேர்த்து அரைச்ச பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணலாம். இந்த பொட்டுக்கடலை தான் இந்த கோலா உருண்டைக்கு நல்ல ஒரு பாண்டிங் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம வெறும் மீட் மட்டும் பால் செஞ்சு அந்த குழம்புல போட்டோம் அப்படின்னா கரைஞ்சிரும் கண்டிப்பாக. இந்த மாவு சேர்த்து பண்ணுறதுனால அது நல்லா பைண்டிங்காக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துட்டு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி அதை மிக்ஸ் பண்ண சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதை சின்ன சின்ன பால்ஸை அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தேங்காய், அது கூடவே 4 அல்லது 5 முந்திரி பருப்பு சேர்த்து இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் கசகசா கூட சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து கூட நீங்கள் தேங்காய் கூட சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம 2 தக்காளியும் அரைச்சி பியூரியாக எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் கோலா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அது நல்லா சூடான பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில். இன்றைக்கி நான் 2 விதமான எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே எண்ணெயில் கூட குக் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 3 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன சைஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அது நல்லா ஃப்ரை ஆகுது. இந்த டைமில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு 10 அல்லது 8 சின்ன வெங்காயத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதனால் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலா பவுடரில் ஆட் பண்ணியிருக்கோம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள். இது நல்ல கலர் கொடுக்கும் அந்த குழம்புக்கு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் அந்த தக்காளி வெங்காயம் கூட நல்லா வதக்கி விடுங்க. அதோட ராஸ்மல் நல்லா போகட்டும். மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் நல்லா லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம முந்திரி பருப்பு தேங்காய் நல்லா திக்காக அரைச்சி சேர்த்துருக்கனால கண்டிப்பாக அந்த கிரேவி நல்லா திக்காக வரும். அதனால் நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது, தேங்காய் அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிருக்கும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ண சிக்கன் பால்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா மெதுவாக ஆட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக போட்டிங்க அப்படின்னா குழம்பு தெறிக்கும், அதனால் ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். சிக்கன் நமக்கு தெரியும் வேகமாக குக் ஆகிரும் அப்படின்ட்டு, அதனால் இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், மேலே எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் கோலா உருண்டை குழம்பு. இந்த டைமில் கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் கோலா உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.